ஹேஷ்டேக் ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அதோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3 லெட்டர் வேர்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 3 லெட்டர் வேர்ட்ஸாக நான் எடுத்து கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இல்லாட்டினா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு -1 ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து இதோட லாஜிக். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SAT இருக்கு. அப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் 0ல இருந்து 0 1 2 3 லெட்டர்ஸ் ஆச்சு. அப்போ 0ல இருந்து 2 வரைக்கும் கம்பேரிசன் நடக்கும். அதுக்கப்புறம் 1ல இருந்து 3 வரைக்கும் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 6ல இருந்து 8 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. 7ல இருந்து பார்த்தீங்கன்னா 7 + 2 லெட்டர் இன்னும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இது வரைக்கும் பண்ணால் போதும். அப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6லேயும் எனக்கு மேட்ச் ஆகும், 0th கம்பேரிசன்லையும் எனக்கு மேட்ச் ஆகும், வேறு எதுலையுமே மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துலயே நான் இண்டெக்ஸ் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னா 0ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஏடிபி வரும், அதுக்கப்புறம் டிபியூ வரும், அப்புறம் பியூடி, அதுக்கப்புறம் யூடிஎஸ், அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ, அப்புறம் எஸ்ஏடி அப்படி வரும். ஸோ நான் ஃபார் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல ஏன்னா இண்டெக்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் எது வரைக்கும் வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு 6 வரைக்கும் தான் ரன் ஆகுது. லென்த் பெரிய ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னு வச்சுக்கிறேன். பெரிய ஸ்ட்ரிங் தான் ஹேஷ்டேங்கோட லென்த் வந்து என்னு வச்சுக்கிறேன். ஸ்மால் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எம்னு வச்சுக்கிறேன். இப்போ என் எவ்வளோ இருக்கு, எனக்கு என் வந்து 9 இருக்கு, எம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. கரெக்டா? 0லேருந்து 8 வரைக்கும் இருக்கனால இது வந்து n = 9. இது எவ்வளோ இருக்கு, SAD வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து m = 3 இருக்கு. ஸோ நான் 6 வரைக்கும் ரன் பண்ணோம் அப்படின்னா n - m பண்ணனா எனக்கு 6 வரைக்கும் ரன் ஆகும். கரெக்டாக? n - 6னா 9 - 3னா 6 வரும். அப்போ n - m வரைக்கும் நான் ரன் பண்ணனா எனக்கு கரெக்டாக வரும். ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால i++ கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபார் லூப் ரன் பண்ணிட்டு நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி செக் பண்ணுவேன். கோட் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருந்து சப்ஸ்ட்ரிங் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது எடுத்துக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எது வரைக்கும்ங்கிறது. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்கறது வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதுக்கு முன்னத்த கேரக்டர் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும். ஸோ அது அந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரிங் நீடில் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அதோட இண்டெக்ஸ் அப்பவே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். மேட்ச் ஆகலைன்னா -1 லாஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதான்